தமிழக அரசியல்லே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும் விதமா தினமலரோட கருத்து கணிப்பு முடிவுகள் அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா இந்த கருத்து கணிப்பு முடிவுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஜக அதிமுகவோட அதிக வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த கருத்து கணிப்பு முடிவு பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி தினமலர் 30 தொகுதிகளுக்கு கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா பாஜகவோட அதிமுக தான் அதிகமான வாக்குகளை வாங்குவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப மீத உள்ள 10 தொகுதிகளுக்கும் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓவராலா திமுக 39% வாக்குகள் வாங்குவாங்க. பாஜக 25% வாக்குகளை வாங்கி 2வது இடத்தை பிடிப்பாங்க. 3வது இடத்துல தான் அதிமுக 23% வாக்குகளை வாங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுதாங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமா வந்திருக்கு. இதை பார்த்துட்டு பாஜகவோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, பாத்தீங்களா நாங்க சொன்ன மாதிரி அவங்கள பின்னாடி தள்ள போறோம், நாங்க 2வது இடத்துக்கு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த கருத்து கணிப்பு முடிவுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஜக 3 தொகுதிகள்ல கம்ஃபர்டபுளா வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த தொகுதின்னு பாத்தீங்கன்னா, தேனி தொகுதியில தினகரன் அவர்கள் 54% வாக்குகளை வாங்கி ஈஸியா தேனி தொகுதியில தினகரன் வின் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கோவை தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த தொகுதியில பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் 40% வாக்குகள் வரைக்கும் வாங்கி ரொம்ப கம்ஃபர்டபுளா இவர் கோவையில வின் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருநெல்வேலி தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த தொகுதியில நயினார் நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பாஜக 3 தொகுதிகள்ல ஈஸியா வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அடுத்து ராமநாதபுரம் தொகுதியில தொடர்ந்து இழுபறி நீடிக்குது. ஆனா அந்த தொகுதியில ஓபிஎஸ் அவர்கள் தான் முன்னிலையில இருக்காரு. அதனால அங்கேயும் அவர் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி போச்சு அப்படின்னா பாஜக 4 தொகுதிகள்ல கூட வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாஜக கிட்டத்தட்ட 9 தொகுதிகள் வரைக்கும் பயங்கரமா டஃப் கொடுக்குறாங்க. அந்த தொகுதியிலையும் நல்ல கணிசமான வாக்குகளை வாங்குறாங்க. அதனால கடைசி நேரத்துல கள நிலவரம் இந்த தொகுதிகள்ல மாறுச்சு அப்படின்னா இந்த 9 தொகுதிகள்ல ஒரு சில தொகுதிகள்ல பாஜகவுக்கு சாதகமான முடிவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை சொல்லும்போது ஒரு சில பேர் கேட்கலாம், அதிமுகவோட நிலைமை என்ன, அவங்க எத்தனை தொகுதி வின் பண்ணுவாங்க, அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 3 தொகுதிகள்ல பயங்கரமா டஃப் கொடுக்குறாங்க. அது எந்தெந்த தொகுதின்னு பாத்தீங்கன்னா, தென் சென்னை, சேலம், ஈரோடு இந்த 3 தொகுதிகள்ல அதிமுக பயங்கர டஃப் கொடுக்குறாங்க. இந்த 3 தொகுதிகள்லயுமே இழுபறி தான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால இந்த தொகுதிகள்ல அதிமுக கரெக்டான வாக்குகளை வாங்கினாங்க அப்படின்னா இந்த 3 தொகுதிகள்லயுமே அதிமுக வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உண்மையிலே இந்த தினமலர் கருத்து கணிப்பு முடிவுகள்ல வந்த மாதிரி அப்படியே ரிசல்ட் மட்டும் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாஜகவை கையிலே பிடிக்க முடியாது. நாங்க நினைச்சதை சாதிச்சிட்டோம், திமுகவுக்கு அடுத்த கட்சி நாங்க தான் சொல்லிட்டு நிரூபிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இதை வச்சே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் அதிமுக என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பாஜக எங்களோட நிழல்ல தான் இருந்தாங்க, எங்க கூட கூட்டணி வச்சனாலதான் இவ்வளவு வாக்குகள் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் பாஜக பார்த்து அதிமுக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாஜக அதிமுகவோட அதிகமான வாக்குகளை வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அவங்க அதிமுகவை பயங்கரமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நாங்க தான் திமுக அடுத்த கட்சி, இனிமேல் நாங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி அவங்களோட பிரச்சாரங்கள் இருக்கும். இந்த ஒரு விஷயம் 2026 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். பொறுத்து பார்க்கலாம் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எந்த அளவுக்கு கரெக்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில் உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.